ட்ரம்பின் கிரீன்லாந்து அச்சுறுத்தலுக்கு பதிலடியாக 93 பில்லியன் யூரோ அளவிற்கு வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது. அல்லது அமெரிக்க நிறுவனங்களை ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பின் சந்தையில் இருந்து கட்டுப்படுத்துவது என்ற முடிவுக்கு வந்துள்ளது. கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கான தனது நடவடிக்கைகளை எதிர்த்த நேட்டோ கூட்டாளிகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த மிரட்டல்களுக்கு பதிலளிக்கும் விதமாகவே இந்த நகர்வு மட்டுமின்றி இந்த வாரம் டவோலில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தில் ட்ரம்புடன் நடக்கவிருக்கும் முக்கிய சந்திப்புகளில் ஐரோப்பிய தலைவர்களுக்கு செல்வாக்கு அளிக்கும் நோக்கில் இந்த பதிலடி நடவடிக்கைகள் வகுக்கப்பட்டுள்ளன. முன்னதாக கிரீன்லாந்தை சொந்தமாக்கும் திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் பிரித்தானியா உள்ளிட்ட 8 ஐரோப்பிய நாடுகள் மீது டொனால்ட் ட்ரம்ப் சிறப்பு வரி விதித்திருந்தார். டென்மார்க், நோர்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, பிரித்தானியா, நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகள் மீது 10% வரையும் ஜூன் 1 திகதிக்குள் கிரீன்லாந்து விவகாரத்தில் இந்த நாடுகள் அமெரிக்காவிற்கு சாதகமான முடிவை எட்ட தவறினால் 25% வரையும் விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த வரி விதிப்புக்கு பிரான்ஸ், ஜெர்மனி, பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் உடனடியாக பதிலளித்தன. தொடர்ந்து 8 நாடுகளும் கூட்டாக கண்டன அறிக்கை வெளியிட்டன. தற்போது ட்ரம்பின் அச்சுறுத்தலுக்கு பதிலடியாக வரி விதிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுங்க வரிகள் என்பவை ஒரு நாடு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரியாகும். அவை பொதுவாக வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்ய நிறுவனங்களால் அரசாங்கத்துக்கு செலுத்தப்படுகின்றன.